ஹலோ ஹாபிஸ், இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன சமையல்னா 3.5 இன்ச் சினிவூப் ட்ரோன். ஹெல்ப்புக்கு நம்ம கூட பிரபஞ்சன் இருக்கார். ஸோ அவரை வச்சு தான் இன்றைக்கி பண்ண போகிறோம். இந்த பில்டுக்கு என்னென்ன காம்பனன்ட்ஸ் நான் சூஸ் பண்ணியிருக்கேன்னு ஒன்று காமிக்கிறேன். ஸோ ஃபர்ஸ்ட் ஃப்ரேமுக்காக ஸ்பீடிபிலேருந்து 3.5 இன்ச் சினிவூப் ஃப்ரேம் நான் சூஸ் பண்ணியிருக்கேன். இதோட ரேட் பார்த்தீங்கன்னா 5700 வந்தது. இது வந்து ப்ரோ மாடல் ஃப்ரேம். இதில் வந்து பார்த்தீங்கன்னா எல்இடி லைட்டும் கொடுத்துருப்பாங்க. அதனால தான் இது அந்த 5700. அப்படி இல்லாட்டி உங்களுக்கு 4300 அப்படி தான் வரும்னு நினைக்கிறேன். அந்த லைட் வந்து 1500 எக்ஸ்ட்ரா. பில்டோட மொத்த காஸ்ட் எவ்வளோன்னு நம்ம பார்த்துக்கலாம். இது வந்து மேக்ஸிமம் ஹை எண்ட் இருக்கிற காம்பனன்ட்ஸ் தான் நான் சூஸ் பண்ணியிருக்கேன். ஹை எண்டுக்கு எவ்வளோ பட்ஜெட்ன்றது நம்ம பார்த்துருவோம். அடுத்தது ஸ்டாக், ஃப்ளைட் கண்ட்ரோலரும் இஎஸ்சியும் சேர்ந்து இருக்கும் இல்லையா ஸ்டாக். இதுவும் ஸ்பீடிபி தான். ஸ்பீடிபியில் F405 மினி ஸ்டாக். இதில் வந்து மவுண்டிங் ஹோல்ஸ் பார்த்தீங்கன்னா 20x20. இப்போ நான் வந்து ப்ராடக்டோட பேரும் எவ்வளோ ஆகுதுன்னு சொல்லிடுறேன். நம்ம அசம்பிள் பண்ணுறப்போ தனித்தனியாக நான் உங்களுக்கு காட்டுறேன். ஸோ இது வந்து 7200. ஆல்ரெடி 5800, இப்போ ஒரு 7200. எவ்வளோ ஆச்சுப்பா? 13,000. 13,000 இருக்கு ஃப்ரேமுக்கும் ஸ்டாக்குக்கு மட்டும். அதுக்கப்புறம் மோட்டார்ஸு, குட்டி டிஃபன் பாக்ஸ் மாதிரி இருக்கு பார்த்தீங்களா. இதுவும் ஸ்பீடிபி தான். ஸ்பீடிபிலேருந்து 1950 kV 1950 kV மோட்டர் நான் சூஸ் பண்ணியிருக்கேன். இது வந்து 4 to 6S பேட்டரியில் ஒர்க் ஆகும். 2006 மாடல். ஓகேங்களா. இது வந்து எனக்கு ஒரு மோட்டர் வந்து 1700 வந்துச்சு. ஸோ 4 மோட்டர். ஸோ மோட்டருக்கு மட்டும் 5800 ஆயிருக்கு. இதுவும் ஸ்பீடிபி தான். இது வரைக்கும் பார்த்தது எல்லாமே ஸ்பீடிபி தான். அதுக்கப்புறம் வீடியோ டிரான்ஸ்மிட்டர், அப்புறம் கேமரா. நீங்கள் பார்த்துருப்பீங்க 5 இன்ச் ட்ரோனில் கூட நம்ம வாக்ஸ்னைலாம் யூஸ் பண்ணோம். அது வந்து அவதார் ஹெச்டி கிட்டு. இது வந்து அவதார் ஹெச்டி கிட் வெர்ஷன் 2. சரிங்களா. இதோட இது கொஞ்சம் இம்ப்ரூவ்மெண்ட்ஸ் இருக்குதுன்னு சொல்லியிருந்தாங்க. அதனால் இதை வாங்கியிருக்கேன். ஏன்னா என்கிட்ட வாக்ஸ்னைல் காகிள்ஸ் தான் இருக்குது. ஸோ இது கூட தான் நம்ம குடும்பம் நடத்தி ஆகணும். அதனால் அகைன் வாக்ஸ்னைல் அவதார் ஹெச்டி 2. இதோட ரேட் பார்த்தீங்கன்னா 14,000 வந்துச்சு எனக்கு. ஸோ 14,000 ரூபாய், 33,800 இருக்குது. அதுக்கப்புறம் 6S பேட்ரி. இது பார்த்தீங்கன்னா சைனா ஹாபி லைன் சைனா ஹாபி லைன்லேருந்து 1300 mAh 6S பேட்ரி, 100C ரேட்டிங். இதோட ரேட் பார்த்தீங்கன்னா 2500. சரிங்களா. ஸோ டோட்டலாக 36,300 ஆயிருக்கு. ரிசீவர் இது வந்து ஐஃப்ளைட்லேருந்து ELRS ரிசீவர். இது வந்து 1800. அப்புறம் ஜிபிஎஸ் HGLRGலேருந்து M100 மினி இந்த ஜிபிஎஸ் யூஸ் பண்ணுறேன். இதோட ரேட் வந்து 1400. வாக்ஸ்னைலே உங்களுக்கு வந்து ஆண்டர்னாஸ் கொடுத்துருப்பாங்க. இந்த ஆண்டர்னா வந்து கொஞ்சம் ரேஞ்சில் சில பிரச்சனைகள் இருக்குது. அதனால நான் அடிஷ்னலாக ஆண்டர்னா யூஸ் பண்ணுறேன். இந்த வாக்ஸ்னைல் இருக்கிற ஆண்டர்னா நான் யூஸ் பண்ண போகிறதில்ல. HGLRC ஹேமர் ஆண்டர்னா இதை நான் யூஸ் பண்ணுறேன். இது வந்து 400 rupees. அதுக்கப்புறம் ஸ்டாக்கில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு XT30 பின்னு தான் உங்களுக்கு ஃப்ரீயாக கொடுத்துருப்பாங்க. நம்ம 6S யூஸ் பண்ணுறதுனால XT60 இருக்கும். ஸோ அதுக்கு ஒரு XT60 கேபிள். இது வந்து மேல் கேபிள். இது வந்து 100 ரூபாய். ப்ரொப்பலர்ஸு நான் ஜெம்ஃபேன்லேருந்து இந்த டக்டட் ப்ரொப்பலர் யூஸ் பண்ண போகிறேன். இது நான் 2 செட்டு வாங்கியிருக்கேன். இது வந்து 90 mm, அதாவது 3.5 இன்ச் ட்ரோனில் யூஸ் பண்ணுற 90 mm ப்ரொப்பலரு. ஒன்னோட ரேட் வந்து 250 rupees. ஓகே, டப்பா காலி ஆயிடுச்சு. நான் யூஸ் பண்ண போகிற காகிள்ஸ் பார்த்தீங்கன்னா வாக்ஸ்னைல் காகிள்ஸு. ஃபேட் ஷார்க்லேருந்து வாக்ஸ்னைலுக்கு மட்டும் யூஸ் பண்ணுற காகிள்ஸு. இது இப்போ இந்த ப்ராடக்ட் வந்து டிஸ்கன்டினியூ பண்ணிட்டாங்க. நான் வாங்கி கிட்டத்தட்ட 1 year ஆயிடுச்சு. இதோட ரேட் வந்து நான் வாங்குறப்போ 45,000 கிட்ட வந்துச்சு. இதையும் இந்த பில்டோட சேர்த்திங்கன்னா அடிஷ்னலாக 45,000. ட்ரோனுக்கு உண்டான செலவு மட்டும் பார்த்தீங்கன்னா 40,250. டிரான்ஸ்மிட்டரும் காகல்ஸும் சேர்த்திங்கன்னா எக்ஸ்ட்ரா ஒரு 50,000 ரூபாய், 55,000 கிட்ட எக்ஸ்ட்ரா போகும். அப்போ ஒரு 95,000 ஆகும். அதுக்கு பதிலாக நீங்கள் ஆனலாக் கூட நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம். ஆனலாக் சூஸ் பண்ணிங்கன்னா கொஞ்சம் பட்ஜெட்டில் முடிக்கணும்னா ஆனலாக் நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம். டிஜிட்டல்னா உங்களுக்கு கண்டிப்பாக இந்த ரேட் வந்துடும். ஃப்ரேமில் வந்து இந்த பார்ட்ஸ் தான் வரும். உங்களுக்கு ஃப்ரேம் வந்து பெருசாக காம்ப்ளிகேஷன் இருக்காது. அசம்பிளி வந்து ரொம்ப ஈஸியாக இருக்கும். வீடியோ அப்படியே ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், உங்களுக்கே புரியும். ஸோ ஃபஸ்ட்டு வந்து மெயின் பிளேட்டு, ஃப்ரேமில் இருக்கிற மெயின் பிளேட்டை எடுத்துக்கிறோம். அதில் வந்து மோட்டரை ஃபஸ்ட்டு நம்ம ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். இன்னொரு கை பார்த்தீங்களா, இது வந்து இன்னொரு ஹெல்பிங் ஹேண்டு நமக்கு வந்திருக்கு. பக்கத்து வீட்டு பையன் தான். இது ரிசீவருக்கு ஒரு ஸ்டாண்டு கொடுத்துருப்பாங்க. இது எந்த மாதிரி ரிசீவருக்கு பார்த்தீங்கன்னா இந்த 915 MHz ரிசீவரில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆண்டனா வந்து நீளமாக இருக்கும்.
மக்களுக்கு எல்லாம் தெரியாது. இந்த மாதிரி ஆண்டனாஸுக்கு மட்டும்தான் நீங்கள் இதை போடணும். உங்களுக்கு அது லுக்கு நல்லா இருக்குன்னா இது நீங்கள் போட்டுக்கலாம். அப்படி இல்லாட்டி இது உங்களுக்கு தேவையில்லை. இது வந்து பின்னாடி மோட்டர் இருக்குல்ல, இந்த பின்னாடி மோட்டர் தான் இப்படி மவுண்ட் ஆகும். அதனால் இந்த ரிசீவரோட இந்த லென்த்தான ஆண்டனா வந்து ஹோல்ட் பண்ணுறது தான் அது. அதனால் நான் என்ன பண்ணுறேன், இப்போதைக்கு மோட்டரில் 2 ஸ்க்ரூ மட்டும் போட்டிருக்கேன். இதை நம்ம லாஸ்ட்டாக ஃபிட் பண்ணிக்கலாம். இப்போ 4 மோட்டர் ஃபிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போ இஎஸ்சியை ஃபஸ்ட்டு ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நமக்கு அந்த இஎஸ்சி ரீச் பண்ணுறதுக்கு எவ்வளோ ஒயர் தேவையோ அதை மட்டும் விட்டுட்டு பேலன்ஸ் எல்லாத்தையும் கட் பண்ணி எடுத்துடலாம். இதான் அந்த மினி ஸ்டாக்கு. ஓகே, ஃபஸ்ட்டு நம்ம இஎஸ்சியை ஃபிக்ஸ் பண்ணிடலாம். இப்போ நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணுறப்போ ஸ்ட்ரெயிட்டாக இருக்கிற மாதிரி இருக்கும். ஆனால் ட்ரோன் வந்து பறக்கிறது இப்படி. அதனால் நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணுறப்பே தலைகீழ ஃபிக்ஸ் பண்ணிட்டீங்கன்னா ட்ரோன் இப்படி நீங்கள் ஸ்ட்ரைட் பண்ணுறப்போ எல்லாம் ஸ்ட்ரைட் ஆகிடும். அதனால் இஎஸ்சியையும் ஃப்ளைட் கண்ட்ரோலரையும் தலைகீழ தான் ஃபிட் பண்ணணும். பீட்டா ஃப்ளைட்டில் மாற்றிக்கலாம் அந்த டைரக்ஷனை. இருந்தாலும் நமக்கு ஆப்ஷன் இருக்கிறதுனால தலைகீழவே ஃபிட் பண்ணிக்கிறோம். சால்ட்ரிங் முடித்த உடனே பக்கத்தில் எதுவும் கிராஸ் கனெக்ஷன் இருக்கான்னு மட்டும் பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு கெப்பாசிட்டரை சால்ட்ரிங் பண்ணிடலாம். மைனஸ் சிம்பிள் கொடுத்துருப்பாங்க, அதை உங்கள் ஈஸியில் மைனஸ் இருக்கிற போர்ட்டில் சால்ட்ரிங் பண்ணிக்கோங்க. அதை மட்டும் கரெக்டாக பார்த்துக்கோங்க. அடுத்தது பேட்டரி கனெக்ட் பண்ணுற கேபிள் ஒரு சின்ன கட் அவுட் பண்ணியிருக்கான். இதுக்குள்ளே தான் பேட்டரி கனெக்ட் கேபிள் போகணும். அதனால் அதுக்கு தகுந்த மாதிரி சின்னதாக ஷார்ட்டாக கட் பண்ணியிருக்கேன். கெப்பாசிட்டரை இப்படி சாய்ச்சி வச்சுருக்கேன் நம்ம ஃப்ரேமுக்கு தகுந்த மாதிரி. ஸோ நெக்ஸ்ட்டு ஃப்ளைட் கண்ட்ரோலர். ரிசீவரில் ப்ளக் டைப் கொடுத்துருக்காங்க, அதனால் அதில் ப்ளக் பண்ணிக்கிறேன். இன்னொரு எண்டை சால்ட்ரிங் பண்ணிடுறேன். இப்போ வீடியோ டிரான்ஸ்மிட்டரோட கேபிளை சால்ட்ரிங் பண்ணிடலாம். T1R1 கிரவுண்டு நான் அதை யூஸ் பண்ணிக்கிறேன். அப்புறம் 9 வோல்ட்டை யூஸ் பண்ணிக்கிறேன். விடிஎக்ஸ் முடிச்சிட்டோம், ரிசீவர் முடிச்சிட்டோம். நெக்ஸ்ட்டு ஜிபிஎஸ் பார்த்தீங்கன்னா சால்ட்ரிங் பண்ணியே கொடுத்துருக்காங்க. ஜிபிஎஸ் வந்து T6R6 இதில் கனெக்ட் பண்ணிக்கிறேன். கனெக்ஷன் எல்லாம் ரொம்ப சிம்பிள் தான். நீங்கள் சால்ட்ரிங் மட்டும் சின்ன போர்டில் வைக்கிறதுக்கு நீங்கள் ட்ரெயின் பண்ணால் போதும். கனெக்ஷன் எல்லாம் நீங்கள் என்னென்ன பிராண்ட் வாங்குறீங்களோ அந்த பிராண்ட்லேயே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எந்தெந்த ஒயர் எங்கே கனெக்ட் பண்ணணும் க்ளீனாக சொல்லியிருப்பாங்க. அதனால் கனெக்ஷன் எல்லாமே ஈஸியாக தான் இருக்கும். சால்ட்ரிங் மட்டும் கொஞ்சம் சின்ன ஃப்ளைட் கண்ட்ரோல் வாங்குறப்போ கொஞ்சம் பார்த்து வைங்க. இப்போது ஜிபிஎஸ் சால்ட்ரிங் வச்சாச்சு. நெக்ஸ்ட்டு சால்ட்ரிங் ஜாப்லேயே இருக்கிறதே லாஸ்ட்டு எல்இடி லைட்டு. இதே சால்ட்ரிங் வச்சிட்டோன்னா வேலை முடிஞ்சுது. அதில் ஒரு சின்ன ஒயர் கொடுத்துருக்கானுங்க எல்இடி லைட்டுக்கு. இந்த ப்ளக்கு மட்டும் சால்ட்ரிங் வச்சிட்டோன்னா இது நீங்கள் லாஸ்ட்டாக கூட கனெக்ட் பண்ணிக்கலாம். அதில் வந்து ப்ளக்கு மேல் ஃபீமேல் ப்ளக் இருக்குது. நம்மளுக்கு அந்த மேல் ப்ளக்கு மட்டும் போர்டில் சால்ட்ரிங் அடிச்சிடலாம். எல்இடிக்குன்னே தனியாக இருக்குது, மேலே கொடுத்துருக்கானுங்க, அதில் நம்ம அடிச்சுக்கலாம்.
ஃபஸ்ட்டு இந்த ரிசீவரில் ஆண்டனாவை மாட்டிட்டு நம்ம அந்த ஸ்லீவ் கொடுத்துருப்பாங்க ஹீட் ஷ்ரிங்க்கு, அந்த ஹீட் ஷ்ரிங்கை போட்டு இதை ஃபஸ்ட் கம்ப்ளீட் பண்ணிடலாமா? இப்போ இந்த பிளாஸ்டிக் ஸ்க்ரூஸை போட்டாச்சு. இப்போ இந்த ஃப்ரேம் வச்சா தான் கிளியர் கட்டாக ஒரு ஐடியா வரும். ஒயர் ஆக்சுவலாக பேட்ரி ஒயர் வந்து ஆக்சுவலாக கீழே போகணும். இந்த அது கொடுத்துருக்க கேப்லேயே நம்ம எடுத்துக்கலாம். இப்போதைக்கு மற்ற விஷயங்கள் எல்லாத்தையும் செட்டில் பண்ணலாம். கச்ச 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 கச்சன்னு கிடக்குது. ஜஸ்ட் ஒன் ஸ்டெப் அவே கைஸ், முடிஞ்சிச்சு. ஜஸ்ட் அவன் இருக்க வேண்டிய இடத்துல அவனை வச்சா போதும். அப்படியே ஒரு திருப்போம். இதுதான் டாப்பு. இதை வந்து இதை ஃபிட் பண்ணுறதுக்கு பதிலாக இதில் நம்ம இன்னொரு பிளேட் இருக்குது பார்த்தீங்களா, இது இந்த பாட்டம் பிளேட்டு, இதை வந்து ஃபஸ்ட்டு இதில் ஃபிட் பண்ணிக்கலாம். பாட்டம் பிளேட்டு பாட்டமில் போகும். ஒரு சின்ன ஒரு கேப் இருக்குது பார்த்தீங்களா, இதுதான் பேக் சைடுன்னு வச்சுக்கோங்க. ஏன்னா இந்த 3D பிரிண்டட் பார்ட் இதில் தான் வரும். இந்த பிளேட்டு இதில் இந்த பி படம் போட்டிருக்கானுங்கள்ல, இந்த தேனீச்சி படம், இந்த தேனி படத்தை இப்படி இது டாப்பில் பார்த்து வச்சுக்கோங்க. ஓகேவா? இந்த ஸ்டாண்ட் ஆஃபை இந்த வாட்டர் மார்க் கொடுத்துருக்கானுங்கள்ல, இதுக்குள்ளே போட்டுட்டு ஃபஸ்ட்டு ஒன்று வந்து நம்ம ஸ்க்ரூ பண்ணிக்கலாம். அப்புறம் தான் நமக்கு ஒரு ஈஸியாக இருக்கும். இந்த ஸ்டாண்ட் ஆஃபை அதில் போட்டுட்டு அப்புறம் இந்த ஸ்க்ரூவை போட்டால் முடிஞ்சது. ஓகே, மாதிரி இன்னொரு ஸ்டாண்ட் ஆஃபை நாலு ஸ்டாண்ட் ஆஃப் வரும். ஓகேங்களா, 2 போட்டாச்சு. பத்ததில் VTXையும் கேமராவுக்கு மவுண்டிங் இருக்குல்ல, இதையும் நம்ம வேலையை முடிச்சிடலாம். கேமரா மவுண்டிங்கில் வந்து இல்லை ஒரு வாரத்தில் பெவிலிங் பண்ணியிருப்பானுங்க, ஷைனிங்காக இருக்குது பார்த்தீங்களா, இது வந்து வெளி பக்கம் வரணும். அது மாதிரி பார்த்துக்கோங்க. ஸ்க்ரூ போட்டுட்டு இது இந்த கேமரா மவுண்டிங் ரப்பரில் இருக்குது. இதை வந்து உள்ளே இன்சர்ட் பண்ணிக்கலாம். கேமராவை VTXை பாட்டம் பிளேட்டில் நம்ம கனெக்ட் பண்ணிக்கலாம். அதுக்கு முன்னாடி VTXோட ஒயரை கனெக்ட் பண்ணிட்டா வைக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். இப்போ இந்த மவுண்ட்டை அதில் இருக்க ஸ்டாண்ட் ஆஃபில் அப்படியே ஈஸியாக மாட்டிக்கலாம். VTX அதோட இடத்துல மாட்டியாச்சு. கேமரா கேபிள் க்ளீனாக போயிட்டுருக்கு. அப்புறம் ஆண்டனாவும் மாட்டியாச்சு. ஃப்ளைட் கண்ட்ரோலில் கனெக்ட் பண்ணோம் இல்லையா, அந்த கேபிள் எல்லாமே மாட்டியாச்சு. இந்த இருக்குல்ல, இந்த கேபிள் வந்து நம்மளுக்கு பின்னாடி எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்கானுங்கல்ல, USB டைப் C, ஃப்ளைட் கண்ட்ரோல் டைப் C கனெக்ட் பண்ணி இன்னும் 2 அங்கே வந்துடும். அவ்வளோதான். டைப் சியை வந்து கனெக்ட் பண்ணுறது கஷ்டன்றதுனால எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்கான். இது பார்த்தீங்கன்னா எல்இடி லைட்டோடது. அதை நம்ம ஈஸியாக கனெக்ட் பண்ணிக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. இதை எடுத்துகிட்டு தான் போடணும் போல். தச்சா இது வந்து பின்னாடி ஹோல்டில் இதுக்குள்ளே விட்டுட்டிங்கன்னா இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா நிறைய ஒயரு அது வெளியே போகுது. கிட்டத்தட்ட எவ்வளோ தெரியுமா, LED, GPS, ஆண்டனா,
பேக்கில் இருக்கிற யூஎஸ்பி டைப் சி ஆண்டனாவையும் இதோட எடுத்துகிட்டு வரணும். எடுத்துட்டேன்னா ஒயர்லாம் அட்ஜஸ்ட் பண்ணிவிட்டு அப்படியே வச்சிட்டிங்கன்னா ஜம்முன்னு வந்துடும். ஸ்க்ரூ போட வேண்டியதான். இந்த கேமராவோட மவுண்ட் பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல ஜாயிண்ட் ஆகுது பார்த்தீங்களா, இதுலேயும் ஸ்க்ரூ வரும். அந்த இடத்துல கோப்ரோ மவுண்ட்டு வருது. ஓகேங்களா. ஓவரால் பெல்ட்டு முடிஞ்சுது. போய் எல்இடி லைட்டை ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு மேலே இந்த பேட்ரி பிளேட்டையும் பேட்ரி ஸ்ட்ராப்பையும் ஃபிக்ஸ் பண்ணிடலாம். மற்றபடி சின்ன சின்ன கரெக்ஷன் இருக்கும். இந்த ஆண்டனாவை ஹோல்ட் பண்ணுறது சொன்னேன் இல்லையா, இது இருக்குது. இதில் ஒரு 3D பிரிண்ட் வேறு கொடுத்துருக்காங்க. இருக்கு. ஓகே, ஃபஸ்ட்டு இந்த ஸ்லாட்டில் மாட்டிடலாம் நம்ம. இதை ஹோல்ட் பண்ணுறதுக்கு ஒரு 3D பிரிண்ட் கொடுத்துருக்காங்கல்ல, இதை மாட்டுறதுக்கு நம்ம இந்த ஸ்க்ரூவை ரிமூவ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அதில் தான் மாட்டணும். ஒரு குட்டி ஸ்க்ரூ இப்படி தான் ஒட்டணும். ஸ்டிக்கர் இருக்குது, எடுத்து ஒட்டிடுவோமா. ஓகே, நைஸ் க்ளீன் பில்டு. இப்போ ஃபைனலாக பேட்டரி ஸ்டாப்பை போட்டுடலாம். பேட்ரி இந்த ஆங்கிள் தான் வைக்க போகிறேன். ஸ்டாப் கீழே போட்டு ஓகே